உதாரணமாக கடன் வாங்கிட்டோம் ஒருத்தர்கிட்ட, கடன் கொடுக்க முடியல, கடன்காரன் ரொம்ப நெருக்கிறாரு. உடனே என்ன பண்ணுவோம்? இது அல்லாஹ் ரசூல் தீர்வு என்ன தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, தெரிஞ்சாலும் அதை நடைமுறைப்படுத்தணும் அவசியம் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச தீர்வு என்ன தெரியுமா? இந்த கடன்ல இருந்து வெளியே வருதுன்னா யாராவது எனக்கு ஒரு 10,000 தருவாங்களா, 1,00,000 தருவாங்களா? அது கடனை கொடுத்தாலும் பரவாயில்ல, வட்டி கொடுத்தாலும் பரவாயில்ல, இந்த கடன்ல இப்ப வெளியே வந்துடும். இது நம்முடைய தீர்வு. ஆனால் அல்லாஹ் ரசூல் தந்த தீர்வு வேற. அந்த தீர்வை நோக்கி அழகான ஒரு நம்பிக்கையோடு முன்னேறி இருந்தால் நிச்சயமா இந்த கடன்ல இருந்தும் நாம் முழுமையா வெளியே வந்திருக்கலாம். இனிமேல் கடன் படுறதுல நாம் தப்பிச்சிருக்கலாம். புகாரில் இருக்கக்கூடிய பிரபலமான ஹதீஸ். அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி பள்ளிவாசல்ல ஒரு நாள் சோகமா உட்காந்து இப்படியே கையேந்திட்டு அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துருக்காங்க. சஹாபாக்கள் இயல்பு அப்படித்தானே. எந்த கஷ்டம் என்றாலும் அவர்கள் அடைக்கலம் தேடும் முதல் இடம், இறுதி இடம் பள்ளிவாசல் தான். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டாங்க. பார்த்து, என்ன அபுல் ஆஸே, ஹாதா லைஸ லில் வக்து ஸலா, இது தொழுகைக்குரிய நேரம் இல்லையே, இந்த இடத்துல பள்ளிவாசல் உட்காந்துருக்கிறீங்க, அது ரொம்ப சோகமா உட்காந்துருக்கிறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அபுல் ஆஸ் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், கடுமையான கடன் தொல்லை யா ரசூல், அது அல்லாஹ்ட்ட முறையிட வந்தேன் அப்படின்னாங்க. இங்க பாருங்க, சஹாபாக்களுக்கும் கஷ்டம் வந்துச்சு, கடன் வந்துச்சு, கடன் தொல்லை வந்துச்சு, யார்கிட்டவே முறையிட்டாங்க. அதான் நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம். அல்லாஹ்ட்ட முறையிட வந்தாங்க. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க, அப்படியா கடன் தொல்லை விடுபடணுமா, நான் ஒரு வழி சொல்லி தர்றேன், சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். நம்மள என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒரு ஹஸரத் போய் கேட்கிறோம், அதுல கடுமையான கடன் தொல்லை, மாட்டிக்கிட்டேன் பிரச்சனை. இல்ல ஒரு ஹாஜியார்ட்ட போய் கேட்கிறோம், ஹாஜியா எவ்வளவு கடன் இருக்குது, ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது, சரி நாளைக்கு வாங்க 2 லட்ச ரூபா கொடுத்துட்றேன், இன்னொரு கடன் அடைங்க அப்படிங்கிறாரு. இன்னொரு ஹஸரத் போய் கேட்கிறோம், கடுமையான கடன் தொல்லை சார், அப்படிங்களா, நாளைக்கு வாங்க ஒரு துவா ஒன்று சொல்லி தர்றேன், அந்த துவா ஓதுங்க சார், கடன் தொல்லை தீந்துரும் அப்படின்னா, போயா நீயும் துவாவும். அந்த ஆஜியார் பத்தியா, அவர் பெரிய மனுஷன், 2 லட்சம் 5 லட்ச ரூபா கடன், 2 லட்சம் அவருக்கு ஹெல்ப் பண்றாரு, நீ அந்த அளவுக்கு இல்லாட்ட ஒரு 50,000 1 லட்சம் தர பார்த்தா துவா சொல்லி தரேன், உன் துவா யாருக்கு வேணும் அப்படித்தான் நினைப்பாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு வாங்க துவா ஒன்று சொல்லி தரேன்னாங்க. அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க, ரசூலுல்லாஹ் என்ன துவா?